முட்டைக்கோஸ் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் முட்டைக்கோஸில் பல விதமாக பொரியலும் குழம்பும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இனிமேல் முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட உங்ககிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்காக நம்ம ஒரு முட்டைக்கோஸை இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன சின்னதாகலாம் கட் பண்ண தேவையே கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக எடுத்துக்கக்கூடியது கடலைப்பருப்பு தாங்க. ஒரு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பை இதே மாதிரி தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ முதல்ல நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் முட்டைக்கோஸ் நல்லா நொறுங்கும். அதுக்கப்புறமா நீங்கள் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறதால இது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம அப்படியே மாற்றி விட்டுக்கலாம். எப்போவுமே முட்டைக்கோஸை நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வெறுத்து போயிடும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம இப்போவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். கை வச்சு ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். இருந்தாலும் ஸ்பூன் வச்சு நான் இந்த மாதிரி இன்றைக்கி மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கை வச்சு இதை ஈஸியாக பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நான் ஈஸின்னு ஏன் சொல்கிறேன்னா, முட்டைக்கோசு செய்யணுன்னா நம்ம சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி தான் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம பெருசு பெருசாக அப்படியே கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா அரைச்சி இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு விட்டுக்கலாம். இதில் நம்ம அடுத்ததாக முட்டை சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். முட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, இது நல்லா சாஃப்டாகவும் வரும். இன்றைக்கி நான் ஒரு முட்டை தான் சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு முட்டைக்கோஸ் ரெசிபி. இதை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டை மிக்ஸை அதை அப்படியே இதில் ஊற்றி விட்டுக்கோங்க. இதே போல் நீங்கள் பிளேட்டில் தான் ஊற்றணும்னு கிடையாதுங்க. இதை நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லேயும் ஊற்றலாம், பவுல்லையும் ஊற்றலாம், அல்லது வேறு ஏதாவது கிண்ணம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுலேயும் ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ பிளேட்டில் ஊற்றுனது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. டக்குன்னு ஒரு டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் இதை ஈஸியாக செய்யலாம். இது அப்படியே சாப்பிட்றோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணியாவது தேவைப்படும், ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடாகிட்டு இருக்கும்போதே இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாங்க. இது நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் அல்லது 7 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா நம்ம பருப்பும் வேக வச்சு சேர்த்துருக்குறோம். பத்தாததுக்கு அரைச்சி வச்சுருக்கிறதால இது ஈஸியாக சூப்பராக வெந்து வந்துடும். இது வேகிற டைம்லேயே நீங்கள் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனை கொடுக்கும். இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துடும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு கலர் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக சேர்த்துக்கக்கூடியது தக்காளி தாங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். 4 தக்காளி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கி ஈஸியாக வெந்து கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி கொஞ்சமாக தான் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் இன்றைக்கி தக்காளி கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதில் மசாலாவே சேர்த்துக்கணும்.
தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டோட பச்சை வாடையும் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புளி, அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். நம்ம அதில் புளி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கம்மியாக புளி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா வெந்து வந்திருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபேன் காற்று கீழே வச்சாவே நல்லா ஆறி போயிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வெந்திருக்கும். இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் அடிக்காதுங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கையில் எடுத்து பார்க்கும்போது அது சாப்பிடணுன்னு தோணும். அந்த அளவுக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் முட்டைக்கோஸ் வச்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் பருப்பும் கூட சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, இது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம அதில் சேர்த்து செஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டோம். அடியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒட்டி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ஒரு கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அதை வந்து கீழே போட்டுறாதீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே குழம்பு கொதிக்க வச்சுருக்குறோம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இது அப்படியே போட்டுக்கலாம். தட்டில் ஒட்டியிருந்தது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி லைட்டாக சுரண்டிட்டு அதையும் சேர்த்து விட்டுக்கலாம். இது நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே இது நல்லா ஊறி வரும். கொதிக்க கொதிக்க என்ன ஆகும் அப்படின்னா குழம்பு இன்னும் கெட்டியாகிட்டே போகும். தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த குழம்புல இது ஊறி வரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இது சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், பரோட்டா இப்படின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு நம்ம முட்டை எல்லாம் வச்சு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸ்மெல் அடிக்குது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்குறோம் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா முட்டை இருக்கிறது அடையாளமே தெரியாது. ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது முட்டைக்கோஸே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான நல்ல வாசனையான இந்த முட்டைக்கோஸ் குழம்ப நீங்கள் சோறில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பீஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாம் நம்மளே 4-5 பீஸ் எடுத்து சாப்பிட்ருவோம். அது சுட சுட சோறில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள்.